கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1248க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 139 7வது 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை விட்டு தன்னை பிரிக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக எங்கே போய் விடுவோம்? சிலர் மறைவான காரியங்களை செய்கிறார்கள், ரகசியமான காரியங்களை செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை விட்டு நீங்கள் மறைவான காரியம் செய்ய முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் எங்கு போனாலும் நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்புங்கள். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சங்கீதக்காரனாகிய தாவீது நான் வானத்திற்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தினதை போல, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கும் ஓடி ஒளிந்து விட முடியாது என்பதை அவன் நம்பினதை போல, இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி விடாதபடி உம்மோடு நடக்க கிருபை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.